அப்புறம் ஒரு அழகான வீடு. அந்த வீட்டுக்குள்ள ஒரு அம்மா வந்து அப்படியே காலையில வந்து பையனுக்காக டீ அப்படியே ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்து கொண்டு வந்து வச்சுட்டு, "தீரா வந்து டீ எடுத்துக்கோ" அப்படின்னு சொல்லிட்டு போய் உட்காந்துக்கிறாங்க. தீரா அதாவது இயக்குனரோட பேரும் தீரா தான். அதில நடிச்சிருக்கிற அவங்க பையனா நடிச்சிருக்கிற ஒரு பேரும் தீரா தான். அதுக்கப்புறமா வந்து அவங்க வந்து ஒரு கீரைய வந்து ஆஞ்சிட்டு இருக்கிறாங்க. அப்புறமா வந்து பையன் வந்து "என்ன டீயா?" அப்படின்னு கேட்டு எடுத்து குடிக்க போறாரு. அப்புறம் அவங்க வந்து கேட்குறாங்க, "என்ன உங்க அத்தை வீட்டுக்கு விருந்துக்கு போனேன் நல்லா இருந்துச்சான்னு?" சூப்பரா இருந்துச்சும்மா, தடபுடலா இருந்துச்சு, பீடா, சிக்கன், மட்டன்ட்டு." செய்யாம என்ன இங்கேருந்து எல்லாம் வாரிட்டு போனாலே உங்க அத்தை" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாட்டுப்புற விதமா ரொம்ப அழகா பேசியிருந்தாங்க சேலம் சாந்தி அவர்கள். அது வந்து ரொம்ப இயல்பா இருந்துச்சு. அதுக்கப்புறமா வந்து "என்ன இட்லி கீரை எனக்கு பிடிக்காதுன்னு தெரியும்ல, எதுக்கு செஞ்சேன்?" அப்படின்னா, "உங்க அப்பாவுக்காக செய்றேன். அவர் வேற வழி இல்ல. அவர் அதான் செய்ய சொல்றாரு." அப்படின்னு சொல்லி, "இட்லி இருக்கு நீ சாப்பிடுன்னு" சொல்லிட்டு அவங்க அம்மா எந்திச்சு போயிடுறாங்க வேலை இருக்குன்ட்டு. அப்புறமா அந்த கீரையவே காட்டுறாங்க. ஒரு மாரி அந்த இடத்துல ஒரு மியூசிக் வந்து ஒரு த்ரில்லிங்கான மியூசிக் வருது. அப்புறமா இவர் வந்து அந்த கீரைய பார்த்துட்டு அப்படியே திங்க் பண்றாரு தீரன். அந்த இடத்துல வந்து மியூசிக்ல வந்து ஆர்ஜே கஜா வந்து நல்லா ஃபில் பண்ணியிருக்காரு. ஆனா நெறைய கேப் இருந்தாலும் அத வந்து திங்க் பண்றதெல்லாம் தெளிவா சொல்லியிருக்காங்க. அந்த கீரைய வந்து கொண்டு போய் குப்பை தொட்டியில போட்டுறாங்க. அது என்ன கீரை, என்ன கீரை